ஆறாம் கட்ட மக்களவை தேர்தல் நடைபெறும் 58 தொகுதிகளில் சனிக்கிழமை வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா கொண்டாட்டம். அலைப்பிதழில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதால் சர்ச்சை. திருக்குறளை பெரிதும் போற்றுபவர் பிரதமர் மோடி. திருக்குறளை உலக பொது நூலாக மாற்றும் செயலை நிச்சயம் செய்வார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பெருமிதம். முல்லை பெரியாறில் புதிய அணைக்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை என கேரள அரசு வாதம். உரிய அனுமதி பெற்ற பின்னர்தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடிதம். சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நீலகிரி, கோவை மலைப்பகுதி, திண்டுக்கல், குமரி, மதுரை, தென்காசி, நெல்லை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும். வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக கடல் பகுதியில் 4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம். வழக்கு தொடர்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்து NIA அதிகாரிகள் அதிரடி. IAS அதிகாரி பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் கைதான முன்னாள் DGP ராஜேஷ் தாஸுக்கு ஜாமீன். உடல்நிலை பாதிப்பு காரணமாக கதறி அழுததால் ஜாமீன் வழங்கி திருப்போரூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தை சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு. வழக்கை 3வது நீதிபதி விசாரணை நடத்த பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக கரைச்சூத்து புதூர் பகுதியில் CBCID போலீசார் விசாரணை. 2வது நாள் விசாரணையில் முக்கிய தடயம் சிக்கியதாக தகவல். நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. தமிழக பள்ளி கல்வி இயக்குனர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சாலையோர மரத்தின் மீது மோதிய தனியார் பேருந்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம், பயணிகள் கதறல்.
ரவுடி தீபக் ராஜா கொலை சம்பவத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்ட இயக்குனர் ப ரஞ்சித். பரமக்குடி போலீசில் ப ரஞ்சித் மீது புகார் மனு. தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பான விவகாரம். ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியது வெளியுறவுத்துறை அமைச்சகம்.